ஜாலியாக சுற்றுற மாதிரி இருக்க. சரி சரி சந்தோஷம். இப்போ ஒரு விஷயம் நில்லு, நம்ம ஒரு ரகசியம் பேசுவோம். ரகசியமா? ஆமாம் முக்கியமான ரகசியம். என்ன ரகசியம்? கேம் பிளேயிங். என்ன விளையாட போகிறோம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். சரி, கேம் பிளேயிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ ஒன்று நினச்சிட்ட அப்படின்னா அது டார்கெட்டு. அது செஞ்சு முடிச்சு உனக்கு கிடச்சதுன்னா ரிசோர்ஸ் ஜெனரேஷன். ஸோ நடுவில் நியூ ஸ்டைலில் போவ, நடுவில் ட்ராஜடிஸ், அதுக்குன்னு ஒரு வழிமுறையில் போவ. இதுக்கெல்லாம் டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சிஸ்டமில் இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீயும் ஒரு ஓனர் ஆகணும். நீயும் ஒரு சிறந்த ஓனராக ஒரு இதில் ஷைன் ஆகணும் அப்படின்னா அது என்னப்பா, கொஞ்சம் கையில் காசு இருந்தால் போதும், ஜாலியாக ஓனர் ஆகிட்டு போயிடலாம். இல்லை முதல்ல சர்வெண்ட்டாக போய் கொஞ்சம் காசு சேர்த்து ஓனர் ஆகிட்டு போயிடலாம். இல்லை லக்கில் எதாவது வந்தால் ஓனர் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இப்போது மாடர்னாக நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. என்ன டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓனருக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் ஒரு சிலது பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அத்தாரிட்டியாக இல்லாமல் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். அத்தாரிட்டின்னா என்ன, ஃபெசிலிட்டேட்டர்னா என்ன? நல்லா தான் இருக்கே. அத்தாரிட்டின்றது கவர்மெண்ட்டு மாதிரி. கவர்மெண்டெல்லாம் வந்து 100 வருஷம் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் அவங்க ரூலை மாற்றிக்க மாட்டாங்க. அந்த ரூல் படி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மலாம் கவர்மெண்ட்டு கீழே நம்ம குடிமக்களாக இருக்கிறதுனால அந்த ரூலை வந்து மாற்றாமல் வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் முதலாளின்னா அப்படியா இருக்க முடியும்? அத்தாரிட்டியாக இருந்தாக்கா ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் ஷைன் ஆக முடியாது. ஆனால் ஃபெசிலிட்டேட்டர்னால் நம்மளை நம்பி வர அந்த இதில் நம்மளால் தொடர்ந்து வழங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஃபெசிலிட்டேட்டர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அத்தாரிட்டியாக இல்லாமல் ஃபெசிலிட்டேட்டராக இருந்தால் சிறந்த ஓனராக இருக்கும். அதில் உங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கும். நீங்கள் செய்ய ஆசைப்படுற அந்த ஓனர்ஷிப்புக்கு உரிய ட்ராஜடிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் உதாரணமாக பார்ப்போமே. இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஹோட்டல், இன், ஹாஸ்டல், கிளப்பு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? கேட்டால் ஆமாம்ப்பா, எல்லாமே வந்து அந்த பே பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிற இடம் மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஹோட்டலு, இன்னு, ஹாஸ்டலு இது 3 ஸ்டே பண்ணுற இடம். ஆனால் கிளப்புன்றது வந்து ஸ்டே பண்ணுற இடம் கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு வந்துடுவோம். 4 துணி தான் பே பண்ணுவோம். ஆனால் கிளப்பில் வந்து ஸ்டே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அத்தாரிட்டிக்கும் ஃபெசிலிட்டேட்டருக்கும் இருக்கக்கூடிய மைல்டு டிஃப்ரென்ஸு. ஓகேவா? சரி, அடுத்து பாரு, இன்னொன்று கேட்குறேன். என்ன கேட்குறேன் அப்படின்னா, பார்பர், கார்பெண்டர், பிளாக் ஸ்மித், டெய்லர் இவங்கெல்லாம் யார்? பார்பர் அப்படின்றவர் வந்து முடி திருத்துவர், கார்பெண்டர் அப்படின்றது மர வேலை செய்கிறவர், பிளாக் ஸ்மித் அப்படின்றது வந்து பொற்கொள்ளர், டெய்லர்ன்றது வந்து துணி தைக்கிறவங்க. இது என்ன பெரிய எல்லாம் வேலை செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டு நீ சொல்லு அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா நீ டக்குன்னு என்ன சொல்லுவ? ஸோ எல்லாம் வேலை செய்கிறவங்க தான்ப்பா, போப்பா அப்படின்னு சொன்னால் நீ வந்து அத்தாரிட்டி ஸ்டேஜில் இருக்கன்னு அர்த்தம். ஸோ பார்பர் மட்டும்தான் வித்தியாசமான ஆள். ஏன்னா மீதிலெல்லாம் மெட்டீரியல் மேக்கர்ஸ். ஸோ பொருள் வரும், பொருளை செஞ்சு கொடுப்பாங்க, அதுக்குரிய வியாபாரத்தை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் பார்பர்ன்றது வந்து பொருளை வச்சு பண்ணுறதில்ல, உயிர்களை வச்சு, மனிதர்களை வச்சு செய்யக்கூடிய அந்த ஒரு வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கும்போது அந்த டார்கெட் வந்து ரிசோர்ஸ் ஜெனரேஷனாக ஈஸியாக தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து ஓனர் ஆகணும்னா 2வது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் விளக்கம் சொல்கிறவங்களாம் இல்லாமல் ஸோ ஒரு கைடாகவும்
ஒரு சொல்லித்தரவங்க கற்றுக்கிட்டு சொல்லித்தரவங்களாகவும் இருக்கணும். விளக்கம் சொல்கிறதுக்கும் கைடு கற்றுக்கிட்டு சொல்கிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது விளக்கம் சொல்கிறவங்கன்னா எதுவாக இருந்தாலும் அது அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாலும் ஒரே மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறது விளக்கம் சொல்கிறது. ஆனால் கைடுன்றது என்ன கேட்குறாங்க அப்படின்றத கவனிக்கணும். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவுலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கற்றுக்கணும். ஓகேவா? இந்த டார்கெட்டில் உங்களை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஓனர் அப்படின்ற ரிசோர்ஸ் ஜெனரேஷன் ஸ்டைல் ட்ராஜடியில் சூப்பராக ஜேர்ன் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லலாம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாமே. ஸோ ரூஃபியன், கிரிமினல், கேங்ஸ்டர், பாரகன். ஸோ இதனாலும் ஒரே மாதிரி இல்லை. ஆமாம்ப்பா, ரூஃபியனு, கிரிமினலு, கேங்ஸ்டரு, பாரகன் இது எல்லாமே தப்பு செய்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஏதோ பொருள் மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நீங்கள் அத்தாரிட்டியாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முழுசாக தெரியலன்னு அர்த்தம். இதில் பாரகன் அப்படின்றது செருப்பு மட்டும் கிடையாது. பாரகன் அப்படின்றது பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள், மதிப்புள்ள ஒரு பொருள். ஸோ அந்த வியூவிலையும் நம்ம பார்க்க தெரியணும். ஸோ இப்போது அந்த வியூ கண்ணோட்டம் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் லெக்சராக இல்லாமல், அதாவது விளக்கம் சொல்கிறவங்களாம் இல்லாமல் கைட் பண்ணுறவங்களாகவும் டேனராகவும் இருப்பீங்க. ஸோ கடைசி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த அறிவுகளை வழங்குவராக வச்சுக்கிட்டு சொல்கிறவங்களா இல்லாமல் அந்த அறிவுகளை எந்த இடத்துல எதை பயன்படுத்துவராக இருக்கிறது அப்படின்ற டார்கெட்டில் இருக்கும்போது அந்த ரிசோர்ஸ் ஜெனரேஷன் தொழில் சிறப்பாக இருக்கும். இது என்ன சார் இது புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா உதாரணத்தை பாருங்கள். பேக், ஃபீல், ஃப்ரை, ரோஸ்ட். சார் இதெல்லாம் சமையல் செய்கிற விஷயம் சார். சமையல் செய்கிற விஷயந்தான், சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் சமையல் செய்கிற விஷயத்தில் இதில் ஒன்று மட்டும் வித்தியாசம். பேக்கும் ஃப்ரையும் ரோஸ்ட்டும் அடுப்பு இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். ஆனால் பீல்ன்றதுக்கு அடுப்பு தேவையில்லை, கத்தியோ அருவாமனையோ இருந்தால் போதுமானது. ஸோ அந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும் போது நம்ம ஸ்கேஃபோல்டராக அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். இப்போ அடுத்த உதாரணத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். ஹெர்பு, ஃப்ளவரு, ட்ரீ, ஷார்ப்பு. சார் இதெல்லாம் மரம் செடி கொடி பத்தந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கரெக்டு, சூப்பர் கரெக்டு. ஆனால் வித்தியாசத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, ஹெர்புன்றது மூலிகை, ட்ரீன்றது மரம், ஷார்ப்புன்றது புதரு, ஃப்ளவர்ன்றது செடியில் இருக்கிற பூ. ஓகே, இதில் என்ன வித்தியாசம்? இப்போது இந்த ஹெர்பு, ட்ரீ, ஷார்ப்பெல்லாம் முழுசாக இருக்குது. ஆனால் ஃப்ளவர்ன்றது முழுசாக கிடையாது. அதில் ஒரு பார்ட்டு அவ்வளோதான் அதில் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும் போது நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போது அடுத்து இன்னொரு உதாரணமும் சொல்கிறோம் பாருங்கள். ஸோ லுக்கு, பியூட்டி, கேரக்டர், க்யூட்னஸ். ஸோ லுக்கு, பியூட்டி, கேரக்டர், க்யூட்னஸ் எல்லாமே பாராட்டுற பார்த்த மாதிரியே இருக்குதுப்பா, பார்த்தா அழகாக இருக்கிற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டு, சூப்பர் கரெக்டு. ஆனால் அதில் லுக்குன்றது பார்க்கக்கூடியது, பியூட்டின்றது பார்க்கக்கூடியது, க்யூட்னஸ்ன்றது பார்க்கக்கூடியது, ஆனால் கேரக்டர்ன்றது நடந்துக்கக்கூடியது. ஸோ அப்போ அதில் வித்தியாசமானது கேரக்டர். ஸோ அந்த வித்தியாசத்தை பார்க்க தெரியும் போது தான் அந்த ஓனர்ஷிப்புக்கான குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட வரும். சரி, கடைசியாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஸோ ஆயிலும் லேம்பும் ஜோடி, வாட்டரும் டேப்பும் ஜோடி, ஆக்சிஜனும் லைஃப்பும் ஜோடி, பவரும் மிஷினும் ஜோடி. ஆமாப்பா, எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக சொல்லு
அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஆயில்ன்றது விளக்கில் ஊற்றி எரிய வைக்கிறது, வாட்டர்ன்றது குழா வழியாக வர்றது, ஆக்சிஜன்றது உயிர் வாழறது, பவர்ன்றது மிஷின் போடுறது. இதில் போய் என்னப்பா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வாட்டர் டேப் மட்டும் ஒன்று சார்ந்து கிடையாது. ஸோ விளக்கெரியணும்னா ஆயில் வேணும், உயிர் வேணும்னா ஆக்சிஜன் வேணும், மிஷின் ஓடணுன்னா பவர் வேணும். ஆனால் டேப்புன்றது வாட்டர் இல்லாமலேயும் இருக்கும். ஸோ அது ஒன்று சாராது. இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருக்கும்போது குட் ஓனராக ஷைன் ஆவீங்க அப்படின்றது உறுதி. நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.